கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பீதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இன்றைய நாளில் இறை இரக்கத்தின் செய்திக்காக மிக ஆவலோடு காத்திருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தெய்வன் தாமே இன்று நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. நீரை பலப்படுத்தும், வழி நடத்தும் ஆவியானவரே, நீர் என் வாயிலிருந்து நீர் இடைப்பட்டு நீர் பேசும் ஆண்டவரே. நான் பலவீனன், பலனற்றவன். என் வார்த்தைகள் சிதறாமல் போக வேண்டும் என்றால் உம்முடைய ஆவியின் அருள் என் நாவில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னோடு என் வாயிலிருந்து பேசும் அப்பா. யாருடைய நிந்தைக்கும் பழிக்கும் ஆளாகாமல் நீர் என்னை வழிநடத்தப் போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, உன் தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. உன் தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. என்னிடம். எரேமியா 33:3 சொல்வதைப் போல என்னிடம் என்றார். என்னிடம் கொண்டு வா. என் அன்பு குழந்தாய், நீ என் செய்திகளை அறிந்து கொள்வது போலவும் என் அருகாமையை நீ அறிந்து கொண்டது போலவும் நிறைய அருள் வரங்களை நீ பெறும்படி உன்னை தயாரிக்கும் என் மகன் இயேசுவிடம் நீ இன்னும் அதிகம் நெருங்கி வர என் இதயம் உனக்கு உதவுகிறது என்று தூய ஆவியானவர் நமக்கு உரைக்கிறார். சோர்ந்திருக்கும் என் அனைத்து இறைமக்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஜெபி. என் குழந்தாய், உன்னிடம் இவ்வளவு நேரம் கழித்து பேசுவது பற்றி நீ ஆச்சரியப்படுகிறாய். உனது தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. நீ உறங்க போகும் முன் என் அன்பான மகனின் பராமரிப்புக்காகவும் உனக்கு ஆறுதல் வழங்க அவர் என்னை அனுப்புவதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்து. ஜெபி. நான் உன்னிடம் அதிகம் கேட்பவராக இருக்கிறேன் அல்லவா? என்னை விட அதிகமாக உனக்கு ஏதும் தேவையா? எனது புனித மேலாடையின் கீழ் உன்னை நான் கவனத்துடன் மறைத்து கொள்ளவில்லையா? எனக்கு மிக அருகில் என் பக்கத்தில் இருப்பதால் அது உனக்கு மற்ற எல்லா இடங்களை விட இனிமையான இடமாக இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம், சமாதானம், சமாதானம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அந்த வரிகளை பாடுங்க சகோதரிகளே. அழகான கண்கள் ஒரு முறை கூட அழகான கண்கள் என்னை கண்டதாலே நான் முடிந்து போய்விட்டேன் என்று நினைத்த நான் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கட்டளையின்படி உன் தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளை என்னிடம் கொண்டு வா என்று உரைத்தவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகத்திலே மிக அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகிறீரப்பா. 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். ஆமென். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். ஆமென். உன் தினசரி வாழ்க்கையில் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. ஆதலால் உனக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அதனாலதான் ஏசாயா 30:21 வசனம் மிக அழகாக சொல்லும். ஏசாயா 30:21. ஆமென். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும், நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற இறையிறக்கத்தின் செய்தி, உன் தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. அதனாலதான் மோசேனை பார்த்து சொல்றார் ஆண்டவர், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவர்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படி அல்ல, என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எனவே அன்பார்ந்தவர்களே, கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்று ஆசீர்வதிக்க இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அப்போ செய்ய வேண்டியது என்ன? நீ உன் தினசரி வாழ்வின் அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொண்டு வா. அவ்வளோதான். சப்மிட் டு மீ. என்கிட்ட கொண்டு வந்துரு, என் பாத்திர போட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையோடு உன்னுடைய கவலை கண்ணீர் அத்தனையும் என்னிடம் கொண்டு வா, என் பக்கத்தில் போட்டு என்கிட்ட வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.